அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம் அனைவருக்கும் சிறு குழந்தைகளுடைய அனுபவங்கள் அதிகம் இருக்கும். அதில் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சிறு பிள்ளைகள் ஏதாவது ஒரு சில தவறுகளை செய்து விடுவார்கள் அல்லது கீழே விழுந்து விடுவார்கள். இதனை வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் கண்களை மூடிக்கொள்வார்கள். அதாவது அவர்கள் தவறுகளை செய்த பிறகு அதனை கண்காணிக்கின்ற பொழுது அவர்கள் கண்களை மூடிக்கொள்வதுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் நினைக்கின்றார்கள், நாம் கண்களை மூடிக்கொண்டால் அவர்களுடைய கண்களுக்கு நாம் தெரிய மாட்டோம் என்று நினைத்து குழந்தைகள் அப்படியாக செயல்படுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே விளக்கின் ஓமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் அந்த சிறு குழந்தைகளை போன்றுதான் இன்றும் நாமும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் என்னை பார்ப்பது கிடையாது, மாறாக நான் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லது மறைவான இடத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மனிதருடைய பார்வையில் இருந்து நான் விலகி இருக்கின்றேன் என்று நினைத்து பல நேரங்களிலே நாம் பல்வேறு காரியங்களை செய்கின்றோம். அது நல்லதாக இருக்கலாம் அல்லது தீயதாக இருக்கலாம். இந்த இரண்டையுமே பல நேரங்களில் நாம் அப்படி செய்கின்றோம். ஆனால் கடவுள் என்பவர் அனைத்தையும் கண்காணிப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகின்றவர் இருளில் நடவார் என்று கூறுகிறார். எனவே கடவுள் எங்கும் வியாபித்திருக்கின்றார், எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமாக இருக்கின்றார். எனவே நம் ஒவ்வொருடைய செயல்பாடுகளையும் இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றார். அதாவது செயல்பாடுகள் என்பதை விட அதனையும் தாண்டி நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணங்கள், உணர்வுகள் அனைத்தையும் இறைவன் அறிந்திருக்கின்றார். எனவேதான் நீங்கள் எந்த மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்றும் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்கின்ற உலகிலே எங்கு பார்த்தாலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துலையாவது யாராவது பொறித்து வைத்திருக்கின்ற கேமராவுக்கு விளக்கம் கேட்டால், யாராவது நான் நல்லதை படம் பிடிப்பதற்காக வைத்திருக்கிறேன் என்று யாராவது சொல்லுவார்களா என்று பார்த்தோம் என்றால், நிச்சயம் நல்ல காரியங்களை கண்காணிப்பதற்காக எந்த இடத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவில்லை. மாறாக அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்தால் அதனை கண்காணிப்பதற்காகத்தான் பல இடங்களிலே இன்று கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய பார்வை அப்படிப்பட்டது அல்ல. மாறாக மனிதனுடைய தீய செயல்களை மட்டுமே உற்று நோக்குவராக, கண்காணிப்பவராக கடவுள் இல்லை. மாறாக நம்முடைய நல்ல எண்ணங்கள், உயரிய மதிப்பீடுகள், நல்ல செயல்கள், இவைகளை கண்காணிப்பவராகவே கடவுள் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் சொல்லுகிறார், உள்ளவர் அனைவருக்கும் கொடுக்கப்படும். இந்த உள்ளவர் என்றால் யார்? அதுதான் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள், நல்ல காரியங்களிலே ஈடுபடுகின்ற மனிதர்கள். எனவே இப்படிப்பட்ட மனிதர்களை இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த பட்டியலிலே நாமும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்துவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு விளக்கின் வெளிச்சமே அந்த வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒளி கொடுக்கின்றது. அதுபோன்று இந்த உலகை படைத்த கடவுளே இந்த உலகில் இருக்கின்ற மக்களாகிய நம் அனைவருக்கும் ஒளியாக இருந்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். எனவே நம் மாபெரும் ஒளியாகிய ஆண்டவிடத்திலே நாம் அடைக்கலம் தேடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது பிறருக்கு ஒரு ஒளி கொடுக்கக்கூடியதாக, வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு நாளிலே வலியுறுத்துகின்றார்.
எனவே நாமும் ஆண்டவரின் ஒளியிலே நடப்போம். அதன் வழியாக பரிசுத்தமான மனிதர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன். இறைவா, உந்தன் பாதம்